71ஆம் வருஷ தேர்தலில் வந்து கலைஞருக்கு கிடைச்ச அபரிமிதமான வெற்றியில் கலைஞர் கொஞ்சம் அதை தன்னிச்சையாக பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார். கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, கலைஞருடைய செல்வாக்கு பெருசாக சரிய ஆரம்பிச்சது. 71 தேர்தலில் வந்து இமயத்தையும் தாண்டி அடிவானத்தையும் கடிச்சிக்கிட்டு அந்த பக்கமே போயிட்டுற அளவுக்கு புகழ் வந்த கலைஞர் அதற்கு பிறகு எடுத்த சில நடவடிக்கைகளில் அவருடைய பேர் அதல பாதாளத்தில் விழுந்தது. எம்ஜிஆர் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு மிரட்டி கட்சி விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அதாவது அந்நிய செலாவணி மோசடியில் அவரை சிக்க வச்சு 6 வருஷம் ஜெயிலில் தட்டுறதுக்கு அன்றைக்கி இருந்த காங்கிரஸ், இன்றைக்கி எப்படியெல்லாம் நடக்குதோ அரசியல் நடக்குதோ அதே மாதிரி அன்றைக்கி இந்திரா காங்கிரஸ் அதை பண்ணிச்சு. அப்போ அதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணால் கட்சியை ஓடனாங்க. இவர் உடனே சில எதிர்மறையான கேள்விகள்லாம் கேட்டு கட்சியை விட்டு வெளியே போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதே மாதிரி வெளியே வந்துட்டார். அரசியல் செல்வாக்கு கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுங்கிறத சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, திண்டுக்கல் எலெக்ஷன் வந்துச்சு. அந்த அபரிமிதமான வெற்றியை பார்த்த உடனே எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட போய் சேர்றது தான் இவ்வளவுக்கும் அவங்க பண்ண பிளான். நமக்கே இவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது நாம ஏன்டா இந்திரா காங்கிரஸுக்கு போகிறது, கட்சி ஆரம்பிச்சு ஸ்ட்ராங் பண்ணிட்டார். இந்திரா காந்தி ஏமாந்து போனாங்க. அமைச்சரே, நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறேன். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, அந்த டைம்லேயே அந்த கலைஞருடைய செல்வாக்கு சரிந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போயிருக்க வேண்டியது அதிமுக ஆரம்பித்து அதை காப்பாற்றிட்டார். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி நாங்கள் விரும்புவதே இல்லை.